ரத்னசிங்கம். என்னுடைய பேர் ரத்னசிங்கம் முரளிதரன். வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் என்ற வகையில அண்மையில உங்களுக்கு தெரியும், இந்த போன 4ஆம் தேதி கையெட்டி பிரச்சனையில காணி விடயங்கள் சம்பந்தமாக அந்த மக்கள் தொடர்ந்து 30 மாசங்கள் கடந்தும் காணிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில அன்றைக்கு போலீசார் நடந்த விதம் ஒரு அராஜகமான விதம். அவர்களுடைய கோட்டைகள் பிடுங்கப்பட்டு எல்லாம் அராஜகம் செய்திருந்தார்கள். நாங்கள் என்னத்தை சொல்ல வருகிறோம் என்றால், கையெட்டி என்பது உண்மையில அது 18 மக்களுக்கு சொந்தமான காணி. 18 பேர் காணி கொடுத்தானவர்கள் இங்கு வடபகுதியில் இருக்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்டம், வவுனியா மாவட்டம், கொழும்பு உட்பட இலங்கையில 18 நபர்கள் காணிக்கு சொந்தக்காரர்கள் உறுதியோடு இருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் இருந்தா எல்லா போராட்டத்துக்கும் அவர்களால் பங்கு பெற்ற முடியாத குறிப்பிட்ட சிலர் சொந்த போராட்டத்தில் சொந்த பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் சொன்னால், கையெட்டி மக்கள்ல காணி வழங்கப்பட வேணும், அதை கொடுக்கப்பட வேணும் என்றதுல காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பும் தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் இது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட மக்களையும் கொழும்புக்கு கூட்டிக் கொண்டு சென்று காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு சார்பாக பௌத்தாசன அமைச்சருடைய கதைச்சு அவன் அமைச்சு அந்த காணி மக்களுடைய காணி என்று ஏற்றுக்கொண்டு அந்த காணி தாங்க வழங்குவோம் என்று சொல்லி போன இந்த வருஷம் 3ஆம் மாசம் 20ஆம் தேதி நாங்கள் சந்திக்கிறாங்க. அந்த விசாரத்துக்கு முன்னும் காணி வழங்கப்படும் சொல்லி இந்த வரைக்கும் காணி வழங்கப்படவில்லை. அதுக்கு பிற்பாடு அதுக்குள்ள இருந்த ராணுவங்கள் அகற்றப்பட்டு போலீசார் பாதுகாப்பு. இந்த போலீசார் இன்றைக்கு அந்த காணியை அந்த மக்கள் போராட்டம் நடந்தது அவர்களை கலைச்சு பெரிய பிரச்சனை. ஆனால் அதுக்கு பிற்பாடு உங்க எல்லாருக்கும் தெரியும், யாழ்ப்பாணத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற வைத்தியர் அச்சுராமன் அவர்கள் குறிப்பிட்ட சில 4 பேரை அந்த பௌத்த விகாரைக்குள்ள உள்ள கூட்டிக்கொண்டு விகாராவை கலைச்சு தான் காணி பெற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கார். ஆனால் நான் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்ல வந்தேன், அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கும் அவருடைய பிரத்திய செயலாளரான சட்டத்தரணி கௌசல்யாவுக்கும், நீங்கள் 4 பேரை கூட்டிக் கொண்டு போனது அதை வரவேற்க ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இன்னும் 14 பேர் காணிக்க இருக்கிறார்கள். 14 உங்களுக்கு தெரியலைன்னா சொல்லுங்க, நாங்கள் வாங்க, நாங்கள் ஆக்களை அடையாளப்படுத்த 14 பேருக்கும் காணிக்கான உறுதிகள் இருக்கின்றது. அப்ப ஏன் பேர் விட்டு போனீங்க? காரணம் என்ன? அப்ப அவர் தன்னுடைய சில தேவைகளுக்காக வேண்டி பாதிக்கிறார் ஒழிய, ஆனா உண்மையில காணிகள் விடுவிக்கப்பட வேணும், அது மாதிரி இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது அந்த பொலிசு அராஜகத்துக்கு எதிராகவோ காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு வெகு விரைவில் எதிர்வரும் ஆண்டுகளில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்வது தேவைக்கு தள்ளப்பட்டு இருக்கணும். நிச்சயமாக நாங்கள் அந்த கையெட்டி மக்கள் காணி விடுவிக்கப்பட வேண்டும். காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு தெளிவாக இருக்கின்றது, உறுதியாக இருக்கின்றது. பல இடங்கள்ல பல அரசாதிகளை சந்திச்சு ஏற்பாடு செய்திருக்கின்றது. காணியை கொடுக்க வேண்டும் நான் உறுதியா இருக்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் காணிமக்கான மக்களமைப்பு சார்பாக வடமாகாண ரீதியிலோ அல்ல தேசிய ரீதியிலோ மிகப்பெரிய அழுத்தக்கூடிய தேவை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் செய்வோம். எதிர்வரும் ஆண்டுகள்ல கண்டிப்பா செய்யும் தேவைகள். அதுக்கு அப்பால உங்களுக்கு தெரியும், வவுனியா வடக்கு பகுதியிலையும் திருவெற்ற குளத்துல பெருமளவான காணிகள் இன்றைக்கு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை என்ற போர்வையில பெரும் மரங்கள் அளிக்கப்பட்டு காணிகள் சிங்கள மக்களால் கையகப்படுத்தப்படுகிறது. அப்ப காணிகள் உண்மையிலே தமிழ் மக்களுக்குமே பாரம்பரியா வச்சிருந்த காணிகள். அப்ப அந்த காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட வேணும். இந்த காணிகள் விடுவிக்கப்படாத பட்சத்துல வடமாகாண ரீதியாக காணி பிரச்சனையை நாங்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு காணி மக்களை வெகு விரைவில் மிகப்பெரிய அளவான போராட்டத்தை செய்யறதுக்கு ஏற்பாடு செய்வதோடு வடமாகாணத்தில் சில அரசியல் அரச திணைக்களங்களையும் முடக்க வேண்டிய தேவைக்கு நாங்கள் செல்லப்படுவோம் என்பதை மிக உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் காணி உரிமைக்கான மக்களாய் பண்ற வகையில நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை குறை சொல்றது, அதை நான் குறை சொல்லலாம். அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர் ரொம்ப புரிந்து கொள்ள வேணும். தமிழ் தேசிய மக்கள் முன்னில பலருக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம், அது எனக்கும் சில விமர்சனங்கள் இருக்கலாம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன் என்றால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இந்த காணி பிரச்சனையோ அல்லது ஏனைய அரசால ஆக்கிரமிக்கப்படுகின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கணும். இந்த சொன்ன அர்ச்சுனா ராமநாதன் எத்தனை மக்கள்ல காணி படுத்து பங்கு பெற்றினார்? எங்கே பங்கு பெற்றினார்? அவர் எப்ப வந்தது சாவச்சேரி போராட்டத்தோட ஆஸ்பத்திரி போராட்டத்தோட அரசியலுக்கு வந்தவர் தானே. அப்ப அவர் முடிவுக்கு கொண்டு வரணும், கொண்டு வர நல்ல விஷயம் தானே. முடிவு கொண்டு வர முடிவு கொண்டு வரா நீ 18 மக்களுக்கு காணியை பெற்றுக் கொடு. விகாரக்குரிய காணி பக்கத்தில் இருக்குது. காணியை விட்டுக் கொள்ள அது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அர்ச்சுனா ராமநாதன் எதையும் கிடைக்கலாம். மாற்று காணியை கொடுக்கணும், நீ உண்மைய காணியை கொடு. அவருக்குரிய காணி பெரிய சொன்ன 50 ஏக்கர் கூட உங்க காணிய கட்டு மறுக்க இல்லையா? ஆனா மக்கள்ல காணிங்க அதுக்காக நீ உங்களுக்கு அரசியல் உருவாக்க தமிழ் தேசிய மக்கள் முரண்பாடு இருக்கலாம், அது வேற பிரச்சனை. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான்
இந்த காணி பிரச்சனையோ அல்லது வேறு எங்களோட அரசியல் பிரச்சனை இருக்கட்டும், எங்களோட இன்றைக்கு தமிழ் தேசியம் உயிர் போடுறது தமிழ் தேசிய மக்கள் முக்கிய காரணம் இல்லை மாட்டுக்கிறது. ஆனால் பல விமர்சனங்களுக்கு இடமும் இருக்கு. நான் கட்சியோடு சேர்ந்து பயணிச்சு நான் எனக்கு பல விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் ஒன்றமே தெளிவா சொல்லுவேன், நான் எந்த விமர்சனம் இருந்தாலும் எந்த ஒரு போராட்டத்திலும் மக்கள் இன்னைக்கு 30 மாசமாக அந்த போட தக்க வைக்கிறாங்கன்னா சொன்ன பேர் பங்கு இருக்கு, அது இல்லைன்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு என்றால் அந்த போராட்டத்தை மக்கள் மையப்படுத்த வேணும். ஒவ்வொரு பருவத்துக்கும் தமிழ் தேச மக்கள் போறதுக்கு வாழ்ந்து அழைப்பு விடுறதுக்கு அப்பால காண உரிமைகளை கொண்டு அழைப்பு விடணும். முட்டத்தான் எல்லாரும் வருவாங்க. நினைப்பு தமிழ் தேசிய மக்கள் அழைப்பு விடுறதாகலாம் வெளிப்பார்வைக்கும் உள்பார்வைக்கும் எல்லாரும் முன்னணிந்த போராட்டம் சொல்றது. முன்னேறிகள் அப்படி இல்லை. முன்னணி அழைப்ப விழுவடைய போராட்டம் மக்களுக்கான போராட்டம். ஆனால் முன்னணி ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளணும் சொன்னால் அந்த நீங்கள் போராட்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க மக்களை பின்னிக்கிறீங்க. அந்த காணிக்காரர் முன்னுக்கு வச்சு நீங்க போட்டது செய்யுங்க. காணிக்காரரை கூட அழைப்ப விடுங்க. விட்டா இந்த முன்னணிதான் அழைப்பு சாயம் பூசப்படாது. அதுதான் வழிகாட்டு இன்னைக்கு அன்றைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த காணி போராட்டத்தை நீங்க மக்கள் மையப்படுத்தணும். காணி உரிமையாளர்கள் 4 பேரோ 5 பேரோ நீங்க ஒரு அழைப்ப காணி உரிமை சார்பாக அங்க விடுறோம்னு சொன்னால் அது எல்லாரும் பங்கு பெற்றுவார்கள். இப்ப ஏதோ அழைப்பு போடுறதால முன்னணியில போராட்டம் பண்ணி எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள். அது அந்த விமர்சனம் நானும் வைக்கிறேன். மக்கள் போராட்டம் என்பது மக்கள் மையப்படுத்தப்படணும். முன்னணிதான் தக்க வச்சிருக்குது. அதுல மாற்றிக்கிறது கிடையாது. இந்த வடக்கு மாகாணமா இருந்தாலும் இல்ல கிழக்கு மாகாணமா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் முன்னணி களத்தில் நிற்கிறது அதுல மாற்றிக்கிறது. ஆனால் அதுல சில விமர்சனங்கள் இருக்குன்னா ஒரு புறத்தை கொண்டு வந்து சொன்னா மக்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு பின்னால் நிற்கணும். இவர்கள் ஒவ்வொரு மாசம் அழைப்பு பொருளாதாரம் வெளியால பார்க்கவும் சரி சென்றால் முன்னணி இந்த போராட்டம் ஒரு அரசியல் கட்சி இந்த ரச்சுனா சொல்றதும் காரணம் அல்ல. ரச்சுனா அந்த போட்டோக்களை எடுத்து வந்தவர் ஒரு நாள் போட்டது வர இல்லை. அப்ப இன்னைக்கு முன்னே குற்றம் சொல்றாரு. அப்ப நீ அப்படின்னா நீ செய்யும் நீ பொறுப்பு செய்யவில்லை. அப்ப அதை மாற்றிக்கொள்ள வேணும். மக்களை கொண்டு அந்த போராட்டத்துக்கு அவர்களுக்கு அழைப்பு விட்டு எல்லாரும் ஒருமித்தார பின்னர் உங்களுக்கு தெரியும். நினைக்கிறேன் கடந்த 6ஆம் மாசம் மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் இந்த காணி உரிமை நீங்க காணி உரிமை எல்லாம் சேர்ந்து பொதுவாக அழைப்பு விடுங்க. அது மாதிரி அவரை சேர்ந்து பொதுவாக அழைப்பு விட்டார்கள். பல கட்சிகள் வந்தன, பல மக்கள் கூடின பெரிய இப்ப குறிப்பிட்ட அதை சொல்ல முன்னையில ஓட்டம் பண்ணு உண்மையில அந்த போராட்டத்துக்கு அழைப்ப அந்த காணி உரிமை கூட உருவாக்கலாம் சிறப்பாக இருக்கலாம். என்னுடைய சரிப்பட்ட கருத்து. என்னுடைய நேரமுறை கதை விழுந்த பாட்டை குறு சொல்ல அவர் நேரமுறை கதை கதைப்பார். ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு சார்பாக கதைப்பார், தமிழ் மக்களுக்கு எதிராக கதைப்பார். அவருக்கு ஒரு நிலப்பாடு இல்லை. அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரு செல்வார் அவரை ஒரு தனி நிலப்பாட்டு தன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்ல வேணும். தன்னுடைய கொள்கை என்ன நிலப்பாடு தெளிவாக சொல்ல வேணும். அவர் ஒரு நேரம் நல்லா கதைப்பார், ஒரு நேரம் எதிராக கதைப்பார். அப்ப அவர்லாம் அவர் தன்னுடைய அரசியலை தக்க வைக்கிறதுக்கான செயற்படாவழியா நீ விகரோட கூட நீ முன்னுக்கு போய் விட அப்படி அது சட்டப்பிரதம் என்னன்னா நான் உலகப்பட்ட சட்டப்பிரதம் தானே. என்னென்றால் அதுக்கும் சட்டங்கள் இருக்குதானே. இப்ப அது அரசாங்கம் பௌத்தாசனம் அமைக்கிறோம் மக்கள் ஒத்துக்கொண்டார். அது பிறகு சரி. அப்ப நாங்கள கொஞ்சம் தான் நடத்தோம். இந்த 6 நயனாதிபதி விகாரில சொல்றாரு கள்ளக்காணிங்க விகார கண்டிக்கான அவரே சொல்றாரு மக்கள் காணி. அப்ப அர்ஜுனானுக்கு என்ன தெரியும்? அர்ஜுனானும் அரசியலுக்கு எப்ப வந்தவர். அவர் சாவச்சேரி போராட்டத்தில் அவர் தனக்குரிய அந்த பியூசை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுல குழந்தை காசை வாங்கி அரசு நடத்துறாவளிய நீ வெற்றி கொடுக்கலாம். நீ 12 பேர் அட்டைக்கு கொடுங்க ஏற பெரிய 4 பேரை கொண்டு ஓடுங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு காணியை பெற்றுக் கொடுக்கணும் நல்ல விஷயம். ஆனா பெற்றுக் கொடுங்க. மக்கள்ல காணி மக்களுக்கு வழங்கப்படணும். காணி மக்களுக்கும் தெளிவா இருக்கின்றது. மக்கள்ல காணி மக்களுக்கு வழங்கப்படணும். அர்ஜுனாராம் என்ற கணக்கு நான் கணக்குல இருக்கல. அவர் நேரமுறை நான் அவரை ஒரு அரசியல்வாதியா பார்த்தாலும் நான் சரியான நான் பார்க்கல. என்ன பொறுத்தளவு அண்மையில் ஏற்பட்ட இந்த டிட்வா புயல் காரணமாக வடமாட்சி கிழக்கு பகுதியில கரையோர பகுதிகள் பெருமளவு குப்பை கூலங்களாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும். அந்த பதிவின அண்மையில என்னுடைய முகநூலும் பெற்றிருந்து நான் அது உண்மையில அது இங்க மட்டும் இல்ல, தாழை ரோட்டு மட்டும் இல்ல, தாழ் ரோட்டு படம் தான் எனக்கு கிடைச்சது. அது நான் நினைக்கிறேன் சுண்டிக்குளத்துல மக்கள் குறைவாக இருந்தாலும் சுண்டிக்குளத்துல இருந்து மணற்காடு வரையான பிரதேசங்கள் முழுக்க அந்த குப்பை மூலங்களா இருக்கின்றது. நிச்சயம் இந்த பிரதேச தனியாக பிரதேசம் மட்டும் நான் குற்றம் சொல்ல முடியாது. பிரதேசம் இருக்கின்றது, பிரதேச சேலம் இருக்கின்றது, கிராம சேவகர் இருக்கின்றார், அந்தந்த கிராம சேவகர் இருக்கிறார்கள், சுகாதார வைத்திய பணிமனை மரதங்கன் இருக்கின்றது. அதுக்கு அப்பால பொறுப்பு வாய்ந்த கிராமத்தில் உள்ள சமூக மற்ற அமைப்புகளுக்கு எல்லாரும் செய்ய விரும்புவோம். சரி, ஒரு தடவை குற்றம் சொல்ல முடியாது, எல்லாம் செய்யணும். ஆனால் இன்றைக்கு இந்த பிரதேச தன்னுடைய வருவாயில 60% சம்பளத்தை ஊழியரை கொடுக்கின்றது. அப்ப நான் கேட்கின்ற உங்களுக்கு தெரியும், இந்த பிரதேச தெரியும், வடமாட்சி கிழக்கின்ற பெருமளவான இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்
3 கோடிக்கு மேற்பட்ட நிதி வந்து நிலையான வைப்புல வச்சிருக்கணும். வடமாற்றி கிழக்கால மண் எடுக்கப்பட்ட காசு நீண்ட காலமாக பல காலமாக பிக்சர்ல போட்டு வச்சிருக்கணும். அதை வச்சுதான் சபையை ஓட்டு கொடுக்கணும். இப்ப இன்றைக்கு நிலைய செய்ய வேண்டாம். இன்றைக்கும் வரும்போது வடமாற்றி கிழக்குல இருந்து எத்தனையோ பெண் தாமத்துவ குடும்பங்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு தொழில் இல்லாமல் தொழில். நீங்கள் இந்த குப்பை அல்றதுக்கு நீங்க வேலையோட பிடிக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு கிராமத்துல நீங்க செய்ய 2 பேர் எடுத்து அந்த குப்பையை நீங்க கூட்டியல் ஒதுக்கி எடுத்து நிறைய சம்பளத்தை குடும்பம் என்ன செய்வீங்க இல்ல? அப்ப நீங்க மக்கள்கிட்ட சேவை செய்வார்கள், மக்களுக்காக செய்யக்கூடாது. நீங்கள் இருக்கப்ப நீங்க அப்படியே இன்னைக்கு மருதாங்கனையில வந்து சமயம் ரூபாய் இருக்குது. இங்க வந்து ஒரு 4 லேபரை கொண்டு போடுங்க, நீங்க இங்க இது போடுங்க, அல்லது ஒரு மிஷினை கொண்டு விடுங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே படத்துல வச்சிருக்கிறீங்க. அப்ப என்ன காரணம் இருக்கப்பா? நீங்கள் இன்னைக்கு மருதாங்கனை சந்தைகள் அகாலம் இயக்கப்படாமல் இருக்குது. ஏன் இயக்க இல்லை? பிரதேசம் செய்யாமல் செய்யணும். பிரதேசம் எல்லாருமே பொறுப்பு தனி பிரதேசம் மட்டும் பொறுப்பு இல்லை. இந்த இதுக்கு எல்லாரும் கூட்டு ஆட்சி வேணும். அது நானும் பொறுப்பு. அது ஒவ்வொரு சமூக செயற்பாடு நாங்களே பொறுப்பு, எல்லாரும் பொறுப்பு தான் இருக்கோம். அந்த வகையில அந்த எதிர்வருகின்ற மழைக்கு முன்னம் டெங்குவால் பரவி கொண்டிருக்கின்றது. அகல டெங்கு பக்கம் சாத்தியம் இருக்கின்றது. உடனடியாக அந்த குப்பைகள் அகற்றப்பட வேணும் என்பதில் மாற்றிக்கிறது இல்லை. அது எல்லாரும் சேர்ந்துதான் செய்ய வேணும். ஆனால் முக்கிய பொறுப்பு பிரதேச வைத்திருப்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வந்து நேற்று வந்து வடமாகாண கடத்துவார் அணியம் சார்பாக வந்து 4 மாவட்டங்கள் மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் நாங்கள் 8 பேர் இந்திய துணை தூதுவர் அவர்களை மாலை 3:30 மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இந்திய துணை தூதுவத்தில் தூதுவர் சாய் முறைகளை சந்தித்து கிட்டத்தட்ட எங்களோட 1.5 மணி நேரத்துக்கு 90 நிமிஷங்களுக்கு எங்களை கலந்துரையாடி கொண்டிருந்தார். நாங்கள் முழுமையாக கலந்துரையாடின விஷயங்கள் வந்து என்னென்று சொல்ல போனால் இந்த இந்திய இழுவமடி சம்பந்தமான இந்திய இழுவமடி காரணமாக வடமாகாண மீனவர்கள் கடுமையாக அந்த புயல்ல பாதிக்கப்பட்டிருந்த போதும் கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வந்து புயல்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா உடனடியாக உதவி செய்வதற்கு நாங்கள் வந்து தெரிவித்திருக்கின்றோம். உதவி செய்த கையை அப்படி செய்து போட்டு இங்கே வந்து எங்கள் மக்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் மீனவர்களுக்கு. அப்ப நாங்கள் சொன்னோம் என்றால் நீங்கள் உதவியை செய்ய போட்டு நீங்கள் இப்படி அழிவுகளை செய்யணும். உதவி செய்வது ஒட்டுமொத்த இலங்கைக்கு, வடமாகாணத்துக்கு மட்டும் நீங்க உதவி செய்ய இல்லையா? ஆனால் நீங்கள் இன்றைக்கு இந்தியன் இழுவமடியை பாதிக்கப்படுறது வடக்கு மாகாணம். அப்ப அந்த வகையில அவர் சொன்னார், நிச்சயமா தாங்களும் மனம் மறந்துன்றோம், நாங்க ஏற்றுக்கொள்றோம், அதை நீங்க சொல்றதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனால் உண்மையில வந்து இப்ப எல்லாரும் வந்து அண்ணாமலை கொடுத்த பேட்டியை கூட எங்களுக்கு எடுத்துக்காட்டணும். எப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவே பேசுறாரு. அதில் நாங்கள் வந்து தங்களுக்கு மனவேதனையா இருக்குது, நீங்கள் அப்படி இந்தியாவுக்கு என்ன பிளஸ்ன்னு நாங்க சொன்னால் உண்மையில வந்து இங்க வர்றது வந்து தமிழ்நாட்டின் ஒரு மாவட்டம். இப்ப வர்றது கூடுதலா வந்து அங்க காரைக்கால் பாண்டிச்சேரி அந்த பகுதியில் தான் இப்ப வருகிறாங்க. இப்ப அப்ப ஆகையாவே அவர்கள் வந்தால் வந்து அரசியல் பிரச்சனைனால தமிழ்நாட்டு தான் நீங்க சொல்ல வரும். தான் இந்த நீங்க வந்த மகஜரை தான் நரேந்திர மோடிக்கு அனுப்பிக்கிறேன்னு சொல்லி நாங்க தீர்வு காணோம்னு சொல்றாரு. என்னென்றால் அதை சொல்றாரு, இதுல வந்து ஒட்டுமொத்தமாக இலங்கையில வந்து 1,40,00,000 சாரி 140 கோடி மக்கள் அங்க வாழ்ற இடத்துல வந்து தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் வாழ்கின்றார்கள். அந்த 8 கோடி தமிழர்களை குறிப்பிட்ட 2 கோடியோ 2.5 கோடி மக்கள் தான் மீனவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப அதுல வந்து நீங்க ஒரு சில செய்த பிழைக்கா வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிழைச்சுதான் தங்கள்ல வந்து பல இடங்களுக்கு அது பெரிய மனக்காசப்பு ஏற்பாடு. அப்ப இந்தியா யோசிக்குமே இந்த உதவி நாங்க செய்ய முடியும் யோசிக்கும் சொல்லலாம். உண்மையில வந்து அதை சொல்ல ஏற்றுக்கொண்டாங்க. என்றால் ஒருவன் செய்த பிழைக்கா வந்து நாங்க ஒட்டுமொத்த எல்லாரையும் எதிர்க்க முடியாது. இந்தியா எங்களுக்கு அயல் நாடு, பக்கத்துல நாங்க சொல்லுவோம். நாங்க எங்களுக்கு உதவிக்கு இந்தியா, அதாவது நாங்க இல்ல மறக்கவில்லை. ஆனால் உண்மையில வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு முடிவெடுக்க வேணும் என்று சொன்னா அவருக்கான கட்டுப்படுத்த வேணும். ஆனால் அதுக்கும் அப்பால இந்தியாவுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இந்தியா மத்திய அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொன்னால் இலங்கையில இழுவமடி தடை சட்டம் தடையா கொண்டு வந்து வர்த்தமாக வந்த மாதிரி இந்தியா மத்திய அரசும் இழுவமடியை தடை சட்டமா கொண்டு வந்து அந்த செய்ய முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசு ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்ப வேணும். இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலங்களுக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்தினால் இழுவமடி இல்லாம போகும் என்பதால் நாங்கள் தெளிவாக அவருக்கு சொன்னோம். 1.5 மணி தான் கதைச்சாங்க, தெளிவாக கதைச்சாங்க. சௌரம் அவர் நடுக்க சொன்னார், நீங்கள் போகுமங்கிட்ட வரலாம், கதைக்கலாம், நிச்சயமா உங்களோட கருத்தெல்லாம் சொல்றேன்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் தங்களை பிள்ளைக்கு பண்ணோம், தங்களுடைய நீங்க ஆதாரங்களை தாங்க நாங்கள் வீடியோ தாங்க கொடுத்தோம். அப்ப நான் குறிப்பாக சொல்லும், குறிப்பாக ஐப்பசி மாசுகளுக்கு இந்த கருத்துறையிலிருந்து முல்லைத்தீவு என கருத போவதில் வந்து கூடுதலாக வேலை அல்றார்கள், அதுக்கு அவளுடைய சொல்லி தெளிவாக சொன்னாங்க. அவருக்கு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு தாங்க இதை கூட மீன்பிடி அமைச்சருக்கும் கொடுத்து இந்த கைது செய்யுங்கள் சொன்னார்கள். இந்திய இல்ல தாண்டது அது நாட்டுக்குரிய குற்றமா கைது செய்யணும் தெளிவாக கதைச்சா. நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் அது சம்பந்தம் தான் நான் கதைச்சு இந்திய இழுவமடி சம்பந்தமாக தான் முழுமையாக என்னுடைய சந்திப்பில் எங்களுக்கு இருந்தது. எங்களுக்கும் அந்த சந்திப்பில் கொஞ்சம் திருப்தி இருக்கின்றது. நீ போதான் தெரியும், அதே சாதகமாமே பாதகமாமே போதான் தெரியும்.